Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நிறைய சோஷியல் மீடியா அண்ட் சேனல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த நியூஸை பார்த்த ஹீரோயின் வந்து ரொம்பவுமே கோவப்பட்டாங்க. ஸோ அந்த நியூஸை பற்றின கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனை நேற்று லைவ் வந்து ரசிகர்கள்ட்ட அவங்களே ஷேர் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், விஜய் டிவியில் ஃபேவரட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச சீரியலாக அமைஞ்ச சீரியல் மோதலும் காதலும். இந்த சீரியல் 6 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணி டிஆர்பி கம்மியானதுனால சீரியலுமே முடிச்சாங்க. அந்த சீரியலோட ஹீரோயின் நம்ம அதாவது சீரியல் முடிஞ்ச கையோட விஜய் டிவிலேருந்தே அவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோம். அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு மலர் சீரியலுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேக் நியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் அது டோட்டலாகவே ஃபேக் நியூஸ், இதை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு அவங்க நேற்று லைவ்ல வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, மோதலும் காதலும் சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா விஜய் டிவிலேருந்து எங்கள் சீரியலுக்கு நடிக்குவாங்க அப்படின்னு சொல்லி எந்த விதமான காலுமே அவங்களுக்கு போகலை. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மலர் சீரியலில் பிரீத்தி சர்மா தானே ஹீரோயின் நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்கள தான் கேட்டிருக்காங்க, மலர் சீரியலில் நீங்கள் ஹீரோயினாக வரணும் அப்படின்னு சொல்லி. ஸ்டார்டிங்கில் அப்போ வந்து அவங்க தெலுங்கு சீரியலில் பிஸியாக இருந்ததுனால மலர் சீரியலில் ஸ்டார்டிங்கே அவங்களால வந்து கலந்துக்க முடியல. ஸோ அதனால தான் பிரீத்தி சர்மாவை வந்து அதுக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ பிரீத்தி சர்மா சீரியல்லேருந்து இப்போ விலகுனதுனால மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வர முடியுமா அப்படின்னு சொல்லி. ஸோ மோதலும் காதலும் சீரியல் முடிஞ்ச நெக்ஸ்ட் டேவே வந்து அவங்களுக்கு கால் போனதுனால அவங்க உடனே மலர் சீரியலில் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு அதில் நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து லைவ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மோதலும் காதலுக்கு அப்புறமா வேறு எந்த சீரியல்லையும் விஜய் டிவிலேருந்து என்னை கூப்பிடல. அப்படி ஒருவேளை அவங்க கூப்பிட்டுருந்தா நான் கண்டிப்பாக போயிருப்பேன். அதுக்கு முன்னாடி மலர் சீரியல்லேருந்து எனக்கு ஆஃபர் வந்ததுனால நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒருவேளை மலர் சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா விஜய் டிவிலேருந்து எனக்கு ஏதாவது ஆஃபர் வந்தால் கண்டிப்பாக நான் போய் நடிச்சு கொடுப்பேன். ஏன்னா விஜய் டிவி வந்து எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி, சன் டிவி எனக்கு ஒரு தந்தை வீடு மாதிரி அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மோதலும் காதலும் சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா என்னால் ஒர்க் பண்ணாமல் இருக்க முடியாது. எனக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் டேவே எனக்கு ஆஃபர் கிடச்சதுனால நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் மலர் சீரியலையும் நான் போய் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபேக் நியூஸை வந்து யாருமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி நேற்று லைவில் வந்து அவங்க பேசியிருந்தாங்க. நியூஸ் வந்து நம்ம ரசிகர்கள் கிட்ட கொண்டு போகலாம், பட் உண்மையான நியூஸாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது அதில் ஒரு மெயின் திங்காக இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.